அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சிவில் எக்ஸாம் வைப் செஷன் இன் TNPSC AE சிவில் CTCT யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரயில்வே இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம CPM அண்ட் பெர்டோ, அதுக்கு முன்னாடி வந்து எஸ்டிமேஷன் அண்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம காங்கிரீட் டெக்னாலஜி, இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அண்ட் நல்லாவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ ரயில்வே அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து டிஸ்கஷன் வந்து போட்டிருக்கோம். ஸோ யாராவது வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா, பார்க்காம இருந்தீங்கன்னா வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து தனியாக வந்து பிளேலிஸ்ட் ஒரு இயருக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் SSLCலேருந்து சம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு TNPSC AEக்கு வந்து ரிப்பீட்டடாக வர வாய்ப்புகள் இருக்கிறனால நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆல்ரெடி வி போஸ்டட் தி வீடியோஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு 2 ஆப்ஷன் எனேபிள் இருக்குது. ஒன்று மெம்பர்ஷிப் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் தேங்க்ஸ். யாராவது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நினைக்கிறேன், மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஸோ சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்மளோட சூப்பர் தேங்க்ஸ் வந்து பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே இன்ஜினியரிங். ஸோ ரயில்வே இன்ஜினியரிங் சொன்ன உடனே பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியணும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி மாதிரி பார்க்க வரோம். ஸோ அதில் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் யார்? ஓகேங்களா? ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் வந்து லார்ட் டல்ஹௌசி. ஓகேங்களா? லார்ட் டல்ஹௌசி தான் நம்மளோட இந்தியன் ரயில்வேஸோட ஃபாதர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின்ஸ் வந்து இயக்கிருப்பாங்க. ஆமாம் தானே? ஸோ வந்து ரன் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ எங்கே ரன் பண்ணாங்க, ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணாங்க, செகண்ட் டைம் ரன் பண்ணாங்க, தேர்ட் டைம் ரன் பண்ணாங்கன்றது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. அது எந்த இயரில் ரன் பண்ணியிருக்கலாம், எங்கேருந்து எங்கே ரன் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்பாங்க. ஸோ அதை இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மும்பையிலேருந்து தானே, ஓகேங்களா, மும்பையிலேருந்து தானேன்ற இடத்துக்கு வந்து என்ன பண்ணிக்கிறோம், இயக்கிருப்பாங்க. ஓகேங்களா? ரன் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 400 பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அந்த 400 பீப்புள்ஸ் வந்து டோட்டலாக 14 கோச்சஸ், ஓகேங்களா, 14 பெட்டிகளில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அந்த 14 பெட்டிகளை வந்து இயக்கிறதுக்கு வந்து 3 இன்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1853 அன்று. ஓகேங்களா? ஸோ 1853 மும்பை டு தானேயில் 400 பீப்புள்ஸ் ட்ராவல் பண்ணாங்க. 14 பெட்டிகளில் 3 இன்ஜின்ஸ் வச்சு அதை வந்து இயக்குனாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இயரும் முக்கியம், எங்கேருந்து எங்கே போச்சு அப்படின்றது முக்கியம், எத்தனாவது ட்ரெயின்ன்றது முக்கியம். ஸோ அதே போல் டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, 16 ஏப்ரல் 1853. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயினோட டோட்டல் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1854 அடுத்த வருடமே. ஸோ ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து 1853 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆமாம் தானே? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரையல் பார்த்தாங்க. ஸோ செகண்ட் ட்ரெயின் வந்து அடுத்தது எங்கே பார்த்தாங்கன்னா வந்து அவுராஜ் டு ஹூக்ளி அப்படின்ற டோட்டல் பிளேசஸ்க்குள்ளே வந்து என்ன பண்ணாங்க, ரன் பண்ணி பார்த்தாங்க. ஸோ 1854. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து தேர்டு ட்ரெயின். ஸோ தேர்டு ட்ரெயின் பற்றி தான் நம்மளுக்கு நம்ம ஓகேங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே இது பண்ணது, ஸோ ரன் பண்ணி பார்த்தது. ஸோ அந்த தேர்டு ட்ரெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயக்குனது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை டு அரக்கோணம் வந்து ரன் பண்ணி பார்த்தாங்க. ஸோ சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிற மாதிரி. ஸோ 1856. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 53, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து 54, 1 வருஷம் இடைவெளி, அப்புறம் வந்து 2 வருஷம் இடைவெளி 56 வந்து இயக்குனாங்க. ஓகேங்களா? ஸோ இது 3மே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். மாற்றி எது வேணால் கேள்வி கேட்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த இயர்ஸ் வந்து கொடுத்து கேட்பாங்க. அதர் தென் வேறு எப்படி இந்த கொஷினை வந்து கேட்கலான்னு பார்த்திங்கன்னா வந்து மேட்சிட்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் எங்கேருந்து எங்கே, செகண்ட் ட்ரெயின் எங்கேருந்து எங்கே, தேர்டு ட்ரெயின் எங்கேருந்து எங்கே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு வேறு ஃபோர்த் ஒன் வந்து வேறு ஏதாவது வந்து கொஷின் வந்து கேட்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்க்க போகிறது காஜ் வித் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு காஜுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கேள்வி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஜஸ் வந்துருக்கு. அது ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு வேல்யூஸ் வந்துருக்கு. அதுவும் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்குற கேள்விகள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு விசிபிளாக இருக்கிற அந்த 6மே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காஜ்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். ரயில்வே ட்ராக்கில் ரயில்வே இதில் காஜ்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க காஜ் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேஜ்னே நம்ம வந்து சிம்பிளாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ரயிலு, கீழே வந்து டோட்டலாக வந்து ஸ்லீப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்லீப்பர்ஸில் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கு. நம்மளோட ரயில்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ரன்னிங் ஃபேஸ் ஆஃப் தி 2 ரயில்ஸ்னு சொல்லலாம். அது வந்து இன்னர் டு இன்னர் ஃபேஸ் ஆஃப் தி 2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ரயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டெஃபினேஷன்ஸ் வந்து எப்படின்னா மாற்றி கேட்பாங்க. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னர் சைடு வந்து ரன்னிங் சைடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா கேஜ் டிஸ்டன்ஸ் வந்து காஜ் டிஸ்டன்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து என்ன அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த இமேஜ் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கேஜ் வித், அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராட் கேஜ். ஸோ ப்ராட் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நேமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் அப்படின்னு இருக்கா. ஸோ ப்ராட் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட டோட்டல்
டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 1.676 மீட்டர். ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்து மீட்டர் காஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மீட்டர் காஜோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மீட்டர். ஸோ இதில் வந்து சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மீட்டர் காஜ். ஸோ ஜென்ரலாக மீட்டர்ன்றது ஒரு மீட்டருக்கு வந்து மெஷர் பண்ணுவோம் பர் மீட்டர். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து 1 மீட்டர். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக 1 மீட்டர்ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரோ காஜ் சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரோ காஜுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறுகலாக இருக்கும். ஸோ ப்ராட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி, ஸோ நேரோ காஜ் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். ஓகேங்களா. அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறனால அதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 0.762 மீட்டர். ஓகேங்களா. ஸோ ப்ராட் கேஜ் 1.676 மீட்டர், மீட்டர் காஜ் 1 மீட்டர் அண்ட் நேரோ காஜஸ் 0.762 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இது நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் லைட் காஜ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. லைட் காஜ் ஆர் ஃபீடர் ட்ராக் காஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நேரோ காஜோட ரொம்ப குறுகலாக இருக்கும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.610 மீட்டர். நான் டிஸ்டன்ஸுன்னு சொல்கிறது ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும். ஓகேங்களா. ஸோ ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அந்த ஐ செக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதோட இன்னர் ஃபேஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து லைட் காஜ் இது வந்து 0.610 மீட்டர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப்ஸ் ஆஃப் காஜஸில் வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது ஸ்டாண்டர்டாக ஒன்று இருக்கும்ல வேல்யூ. ஸோ அந்த இது வந்து ஸ்டாண்டர்ட் காஜுன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் காஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.435 மீட்டர். ஓகேங்களா. 1.435 when compared to the broad gauge. ஸோ ஸ்டாண்டர்ட் கேஜஸ் வில் பி மினிமம். ஓகேங்களா. ஸோ 1.435 மீட்டர் தான் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடிங் காஜ். ஓகேங்களா. ஸோ லோடிங் காஜ் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும் அதோட இது லேர்ன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 5மே வந்து என்னன்றது உங்களுக்கு வந்து இமேஜஸாக வந்து காட்டிடுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த இமேஜஸில் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம கேஜஸில் வந்து லைட் காஜ் இருக்கிறதுல வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தோம். ஆமாம் தானே. ஸோ லைட் காஜ் பார்த்திங்கன்னா வந்து இங்கே மாற்றி கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் காஜ். ஓகேங்களா. LIGHT லைட். ஸோ லைட் காஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னது 0.610 மீட்டர். இங்கே வந்து 610 mm. ஓகேங்களா. அது வந்து 2 ஃபீட் வந்து நம்ம ஃபீட்டில் வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது வந்து நேரோ காஜ். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது அதிகமாக இருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா வந்து காஜ் டிஸ்டன்ஸ் வந்து நேரோ கேஜ் 0.762 மீட்டர். இது வந்து எம்எம்மில் சொன்னால் வந்து 762 mm. ஓகேங்களா. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ஃபீட்டில் சொல்லணும்னு நினச்சா 2 feet 6 inches 2 அடி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மீட்டர் காஜ் உங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் தான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 1000 mm. ஸோ அதை ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணால் 3 feet. ஓகேங்களா. 3/8 inches. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் காஜஸ் 1.435 மீட்டர். ஸோ அதை நீங்கள் எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1435 mm. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அதே வந்து ஃபீட்டில் பார்த்தோம்னா வந்து 4 feet 8.5 inches. ஓகேங்களா. 8.5 inches. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராட் கேஜ். ஸோ ப்ராட் கேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.676 மீட்டர். நம்ம வந்து இருக்கிறதே இதுதான் பெருசு. ஓகேங்க. ப்ராட் 1 அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ப்ராட் கேஜ் வந்து டோட்டல் எம்எம்மில் பார்த்திங்கன்னா வந்து 1676 mm. ஸோ அது ஃபீட்டில் பார்த்திங்கன்னா வந்து 5 feet 6 inches. ஸோ 5 அடி வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 4 இருக்குல்ல. ஸோ நேரோ காஜ், லைட் காஜ், மீட்டர் காஜ் அண்டு ஸ்டாண்டர்ட் காஜஸ் இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 1676 mm கீழே இருக்கிறனால இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்ன சொல்லுவோம்னா நேரோ கேஜஸ். ஓகேங்களா. ஸோ நேரோ கேஜஸ்னால் இது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து அடங்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ப்ராட் கேஜஸ்ன்றது பார்த்திங்கன்னா வந்து கிரேட்டர் தென் 1435 mm. அப்போ வந்து 1.435 மீட்டருக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ப்ராட் கேஜஸ். நம்மளுக்கு வந்து ஒன்று தான் ப்ராட் கேஜஸ். ஸோ இது எப்படி வந்து கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் 1 அவுட்டில் வந்து கேட்கலாம். ஓகேங்களா. ஆட் 1 அவுட். ஸோ ஆட் 1 அவுட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் A ஓகேங்களா லைட் காஜஸ், ஆப்ஷன் B நேரோ காஜஸ், ஆப்ஷன் C ஸ்டாண்டர்ட் காஜஸ், ஆப்ஷன் D ப்ராட் காஜஸ். ஸோ இது 4மே வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டு ஆட் 1 அவுட்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எது வந்து ஆட் 1 அவுட்டாக பண்ணலாம். ஸோ ப்ராட் கேஜஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரேட்டர் தென் வந்து 1435 mm இருக்கிறனால இது வந்து ப்ராட் கேஜஸ் கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து நேரோ காஜஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நீங்கள் தாராளமாக இது வந்து ஆட் 1 அவுட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஓகேங்களா. mm. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் தேவை கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கேஜ்லேருந்து நம்மளுக்கு இதை தவிர வேறு அந்த கேள்வி கேட்க போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடிங் கேஜ். ஓகேங்களா. ஸோ கேஜில் லோடிங் கேஜ்னு ஒன்று இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடிங் கேஜில் வந்து அதோட ஹைட்டு தான் இங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா ஹைட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதில் அந்த ஹைட்டு என்ன போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜஸில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம NHS ஓகேங்களா. NHSல வந்து ட்ராவல் பண்ணும்போது ஸோ மேலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு போர்டு மாதிரி பெருசாக வந்து போட்டிருப்பாங்க.
ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹெவி லோடட் ஓகேங்களா, ஒரு லாரியோ ஒரு ட்ரக்கோ வந்து ஒரு லோடு வந்து இவ்வளோ லிமிட்டுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு போகணும், இவ்வளோ ஹைட்டுக்குள்ளே தான் அந்த வெஹிக்கிள் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நம்மளோட ரயில்வேஸ்லேயும் சரி. ஓகேங்களா, அந்த ரயில்வே ட்ராக்ஸ்க்கு மேலே இவ்வளோ ஹைட் வந்து மேலே வந்து போகக்கூடாது அப்படின்றது வந்து லிமிட் பண்ணுறது வந்து லோடிங் காஜுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லோடிங் காஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹரிசாண்டல் போஸ்ட் வந்து நிற்க வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து தொங்க விட்டுருப்பாங்க அந்த ஸ்டீல் ஆர்க்கை. ஓகேங்களா. ஸோ அது கீழே வந்து நம்மளோட ரயில்ஸ் இருக்கும், அது கீழே வந்து ஸ்லீப்பர்ஸ் இருக்கும். இதுக்கு நடுவில் தான் நம்மளோட வேகன். ஓகேங்களா, அந்த நம்மளோட பொட்டி. ஓகேங்களா, பொட்டி சொல்லுவோம்ல, ரயில்வே பொட்டி. ஸோ அந்த ரயில் பொட்டி வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ரயில்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த இன்னர் சர்ஃபேஸ் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் தான் நம்ம வந்து காஜுன்னு இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம் தானே. இப்போ பார்க்க போகிறது லோடிங் காஜ். ஸோ இதோட ஹைட், ஸோ இந்த ஹைட் என்ன, ஓகேங்களா, இந்த ஹைட் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம், வேல்யூஸ் பார்த்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடிங் காஜோட ஹைட். ப்ராட் கேஜ் உள்ள ஒரு ரயில்வே ட்ராக்ஸாக இருக்குன்னா அது என்ன இருக்குன்னா டோட்டல் ஹைட் வந்து 4.72 மீட்டர் வந்து ஹைட்டாக இருக்கும். ஸோ அதே போல் வந்து மீட்டர் காஜ் இருக்குன்னா 3.43 மீட்டர் வந்து ஹைட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து ப்ராட் கேஜ்னால் 4.72, மீட்டர் கேஜ்னா வந்து 3.43. ஸோ ரயில்வேவாக இருக்கட்டும், மற்ற ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு சில டேட்டாஸாக வந்து நிறைய இதில் வந்து இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து நியூமெரிக்கல் வேல்யூஸை மனப்பாடம் பண்ணி ஆகணும். அது வந்து ஏதாவது வந்து க்ளூ மாதிரி வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சே ஆகணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரியல் டைமில் வந்து எப்படி இருக்கும் அந்த இது பார்த்துருவோம். ஸோ லோடிங் கேஜ். ஸோ லோடிங் கேஜ் வந்து ரியல் டைம் இமேஜஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுது பாருங்கள். ஸோ லோடிங் கேஜ் இந்த மாதிரி தான் தொங்கிட்டுருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டீல் ராடில் தொங்கிட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் ராடு பார்த்தோம்ல, ஸோ அந்த ஸ்டீல் ராடு. ஸோ அது வந்து டோட்டலாக கீழே ஹைட் வர வர உங்களுக்கு கீழே வந்து என்ன இருக்கும், ரெயில் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து ஸ்லீப்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து பெல்லாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடிங் காஜ். ஓகேங்களா. ஸோ லோடிங் காஜ் இவ்வளோ தான். ஸோ வேல்யூஸ் மறுபடியும் சொல்கிறேன். ப்ராட் கேஜுக்கு வந்து 4.72 மீட்டர் ஃபார் த லோடிங் காஜஸ் அண்ட் மீட்டர் காஜஸ் பார்த்திங்கன்னா வந்து 3.43 மீட்டர். ஸோ அதர் தென் தட் ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோன்னா காஜ் டிஸ்டன்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு டைப்ஸ் ஆஃப் காஜஸ்க்கும் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ப்ராட் கேஜஸ் வந்து ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ், நேரோ கேஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கேஜஸ் அண்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட் காஜஸ். ஸோ இதெல்லாமே வந்து தெளிவாக பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம லோடிங் காஜோட டோட்டல் எப்படி வந்து ஹைட் வந்து மெஷர் பண்ணுவாங்க, ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஹைட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து பார்த்தோம். ஸோ இதே போல் வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டடாக ரயில்வே வந்து தெரியும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு ஜாயின் மெம்பர்ஷிப் இருக்குது, சூப்பர் தேங்க்ஸ்ன்றது வந்து எனேபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பிடிச்சிருக்கிறது வந்து ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.